Hi viewers, welcome to my channel sauces and spices. I'm Mrs. Shantini Yoganandan. இன்னைக்கு நம்ம தட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதன பேருக்கு ரொம்ப நன்றி. புதுசா சேனல் பார்த்துட்டு இருக்கறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துரும். அதுக்கப்புறம் இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் நான். அதை நல்லா கழுவிட்டு நம்ம இப்போ ஊற வைக்க போகிறோம். ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சா போதும். இதுக்கு வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சிருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவையும் மிளகையும் சேர்த்து கூட ஊற வச்சிருக்கேன். ஸோ அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ நல்ல ஒயிட் கிளாத்தில் வந்து காட்டன் கிளாத் மாதிரி இருந்தால் ஓகே. அதில் வந்து நம்ம நல்லா வடித்த அந்த அரிசியை எடுத்து நல்லா கொஞ்சம் காய விட்டுடணும். காய விட்டு அது கொஞ்சம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த கொஞ்சம் காயிற அளவுக்கு வர வரைக்கும் அதில் வச்சிடலாம். 15 மினிட்ஸ் இருந்தாவே போதும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பவுடர் அரைக்க போகிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி பரப்பிட்டு கையில் ஒட்டக்கூடாது. கொஞ்சம் அதுக்காக ரொம்ப ட்ரையாகவும் விட்டுட்டிங்கனாலும் பவுடர் சரியாக வராது. கொஞ்சமாவது ஈரப்பதம் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்க கரெக்டாக இருக்கு. இப்போ நான் வந்து பவுடர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு கப்புன்றதுனால நம்ம எப்போ வேணாலும் அடிக்கடிக்கு செஞ்சுக்கலாம். நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டா வேஸ்ட்டாக போகும் சம்டைம்ஸ். அதனால நம்ம 1 கப்லேயே உங்களுக்கு வரும் குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் பவுடர் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை வந்து நல்லா சலிச்சிடுறேன். எல்லாத்தையும் அதெல்லாம் வந்து அந்த இதில் போட்டு நல்லா சலிச்சிடுங்க. அதை அதுக்கப்புறமா நம்ம வறுக்க போகிறோம். இப்போ நம்ம அதை வந்து ஒரு பேன் எடுத்து அதில் ஒன்றும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது, எண்ணெய்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அது அப்படியே நல்லா க்ளீனாக இருக்கணும் அந்த பேனை. அதில் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து இது மாவு பார்த்தீங்கன்னா இப்போ ஈரப்பதத்தில் இருக்குது, மணலாக ஆகணும். அது அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா சூட்டில் வறுத்து எடுக்கணும் அதை. ஸோ பொறுமையாக கையை விடாமல் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும், ஒரு மாதிரி தீஞ்சி போன ஸ்மெல் வந்துடும். ஸோ நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு லைன் மாதிரி போட்டு காட்டுறேன். அந்த மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் நம்ம. அவ்வளோதான், அதை எடுத்து வச்சிருங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாவுக்கு ஏற்ற தண்ணி வந்து நான் ஒரு 1.25 கிளாஸ் வச்சுருக்கேன் இதில் தண்ணி. அதுக்கு வந்து இந்த தட்டடைக்கு தேவையான உப்பு, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம். அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மசாலா அரைச்சிக்க போகிறேன். மிளகு அண்ட் காஞ்சி மிளகாய் ஊற வச்சோம் இல்லையா, அதை அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் போதும் அரைச்சது. இப்போ பாருங்க, நான் தேவையான உப்பு போடுறேன். நான் அந்த தட்டடைக்கு தேவையான உப்பு போட்டு அது நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை வச்சு தான் நம்ம பிசையணும். ஆனால் கையை விட்டு பிசையக்கூடாது. ஸோ இப்போ வந்து இந்த மாவில் வந்து இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு, ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் நான். ஓமம் வந்து நான் மிக்சியில் சும்மா ஒரு பல்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அது நல்லா வாசனையாக இருக்கும். அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா அது கூட ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன், வாஷ் பண்ணி. அது ஒரு டேபிள் ஸ்பூன் வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த அரைச்ச மசாலாவையும் நம்ம அதில் கொட்டிடலாம். இப்போ பெருங்காயமும் கொஞ்சம் போடணும். நம்ம பெருங்காயமும் போட்டுட்டு நல்லா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் கையில் பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்குள்ளே தண்ணி நல்லா கொதிக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி பின்பக்கம் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கை வச்சோம்னா அவ்வளோதான். ஸோ அதனால் கரண்டியை வச்சு நல்லா பின்னாடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு வரும்போது அது நம்ம கையை வச்சு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம் கொஞ்ச நேரம். ஸோ அது இப்போ பாருங்க, நல்லா கொதிக்கிற தண்ணியை போடுறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சும்மா சூடானாலாம் பத்தாது, கெட்டிலெல்லாம் வைக்காதீங்க. நீங்கள் நல்லா ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியை. இப்போ பாருங்க, நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஒரு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நான் இனிமேல் தான் நான் எண்ணெய் சூடு பண்ண போகிறேன். கொஞ்ச நேரம் வச்சு மூடி வச்சிட போகிறேன் நான். இப்போ நான் வந்து பேனில் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ வந்து நான் தட்டடைக்கு வந்து இந்த ரொட்டி ஷெஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரொட்டி மேக்கர், அதில் வந்து நான் வந்து பிளாஸ்டிக் ஷீட் போட்டு மூடிட்டு எண்ணெய் 2 சைடில் எண்ணெயும் தடவிட்டு அதில் தான் நான் ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட் எதுனா இருந்துட்டு அதில் வச்சு நீங்கள் இந்த ஷீட்டை மூடிட்டு ஒரு கிண்ணம் மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரவுண்டு பண்ணி போடலாம் அதில். ஸோ எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் எப்போவுமே இது மாதிரி தான் பண்ணுறது. அவ்வளோதான் பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சிச்சு. அதை வந்து எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணி நான் அந்த மாதிரி போட்டு எடுக்க போகிறேன்.
எண்ணெய் வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ரொம்ப லோலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கணும் அது. இந்த மாதிரி தட்டையில் ஒன்றா பண்ணி பண்ணி போட்டால் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாமல் முடிஞ்சிடும் இது. இந்த ஷீட் போட்டிருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அது ரொம்ப தீச்சிடக்கூடாது. நம்மளுக்கு கரெக்டான கலர் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம பேட்சாக போட்டு எடுக்க போகிறோம். நான் இப்போ வந்து அப்பப்போ அது ஒன்னொன்னுத்தையும் ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே போட்டுறேன். உங்களுக்கு எதுவாக இருந்துச்சுன்னா மொத்தமாக நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு பேட்சாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இப்படி நல்லா பழகிடுச்சு, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இது வந்து தட்டை வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு, ஈஸியான ஸ்நாக்ஸ். இது வந்து நம்ம ஃபங்க்ஷன், நம்ம ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைமில் தான் செய்யணும்னு கிடையாது. ஈவன் இப்போ எல்லாரும் வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம். தேவையில்லாமல் பிஸ்கெட்ஸ் ஆர் சிப்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்கள், எல்லாம் முடிச்சுட்டு நல்ல பபிள்ஸ் மாதிரி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்ல மொறுன்னு நல்லா இருக்குது ஸ்நாக்ஸ். இது செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.